அரசாங்கம் கொண்டு வரும் புதிய சட்டம் ஆபத்தானது, முரளிதரன் எச்சரிக்கை. சர்ச்சையை ஏற்படுத்திய தரம் 6 ஆங்கில பாடத்திட்டம், பிமல் வெளிப்படுத்திய தகவல். இலங்கை முழுவதும் நிலவும் கடும் குளிரான காலநிலை தொடர்பில் வெளியான தகவல். மாகாண சபை தேர்தல் தாமதம், ரவி கருணாநாயக்க கடும் எச்சரிக்கை. தைப்பொங்கலை வடமாகாணத்தின் முதன்மை பெருவிழாவாக மாற்றும் திட்டம் குறித்து வெளியான தகவல். சட்டமா அதிபருக்கு எதிராகவும் ஆதரவாகவும் ஒரே நாளில் போராட்டங்கள். அனுரவின் சொந்த மண்ணில் மொட்டுவின் பலம் நிரூபணம், மொட்டு கட்சி பெருமிதம். பாடசாலை விடுமுறை குறித்து கல்வி அமைச்சின் அறிவிப்பு. சுதந்திர தின விழாவுக்கு தயாராகும் அனுர அரசாங்கம். சாணக்கியன் சுமந்திரனின் பெரும் துரோகம், கேள்விக்குறியாகிய தமிழர்களின் நிலை. சுதந்திர கட்சியின் மீளெழுச்சி பயணத்தில் கடும் முடிவுகள் எடுக்கப்படும், சாமர சம்பத். தொடர்பான விரிவான செய்திகள். பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாற்றாக அரசாங்கம் கொண்டுவரும் புதிய சட்டம் மிகவும் ஆபத்தானது என்று சமூக செயற்பாட்டாளர் முரளிதரன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். பயங்கரவாத தடை சட்டத்துக்கு மாற்றாக அரசாங்கம் மாசி மாதம் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வருகிறது. இது தற்போது இருக்கும் பயங்கரவாத தடை சட்டத்தை விட மிக மோசமான சட்டமாகவே காணப்படுகிறது. இந்த சட்டம் மக்களுடைய பார்வைக்காக வெளியிடப்பட்டு நீதியமைச்சால் மக்களின் கருத்து கேட்கப்பட்டுள்ளது. குறித்த சட்டம் நிறைவேற்றப்படுமாக இருந்தால் இந்த சட்டம் தொடர்பாக முடிவெடுக்க வேண்டியவர்கள் 3 பேர்: ஜனாதிபதி, நீதியரசர், பாதுகாப்பு அமைச்சர். இவர்களை தவிர வேறு யாரும் இது தொடர்பாக முடிவெடுக்க முடியாது. ஆகவே இந்த சட்டம் மிக மோசமான ஒரு சட்டமாகவே காணப்படுகிறது. 400 பக்கங்களை கொண்ட இந்த சட்டம் மிக மோசமாக உள்ளது. நாங்கள் ஒரு ஊடக சந்திப்பை கூட செய்ய முடியாத நிலைமை இந்த சட்டத்தில் காணப்படுகிறது. இந்த சட்டம் நிறைவேற்றப்படுமாக இருந்தால் இலங்கையில் கருத்து சுதந்திரம் பாதிக்கப்படும். இந்த அரசாங்கம் போராட்டங்கள் ஊடாகத்தான் ஆட்சியை கைப்பற்றியது. அந்த நிலை தன்னுடைய அரசாங்கத்துக்கும் ஏற்படும் என தெரிந்துதான் இவ்வாறு ஒரு பயங்கரமான சட்டத்தை கொண்டு வருகிறது. அரசாங்கத்தை விமர்சிக்க தடை ஏற்படுத்தி அரசாங்கத்தை நீண்ட காலம் தக்க வைத்துக் கொள்வதற்காகவே இந்த சட்டம் கொண்டுவரப்படுவதாக நான் கருதுவதாக தெரிவித்தார். புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் தரமாறு ஆங்கில பாடத்தொகுதியில் கடைசி நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தம் உரிய முறையின்றி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்வி நிர்வாகத்தினால் நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவினால் இது கண்டறியப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து ஊடகம் ஒன்றுக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தரம் 6 ஆங்கில பாட தொகுதியில் பொருத்தமற்ற இணையதளம் ஒன்றின் பெயர் உள்ளடக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் ஆராய்வதற்கு தேசிய கல்வி நிர்வாகத்தால் ஆரம்ப கட்ட விசாரணை குழு ஒன்றை நியமித்தது. அந்த விசாரணை குழுவின் அறிக்கைக்கு அமைய தேசிய கல்வி நிர்வாகத்தின் 2 பெண் அதிகாரிகளின் சேவையை இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதற்கு மேலதிகமாக தேசிய கல்வி நிர்வாகத்தின் பிரதிபலிப்பாளர் நாயகத்தை கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டார். இந்த பிரச்சனையை விசாரிக்க தேசிய கல்வி நிர்வாகத்தினால் ஒரு குழு நியமிக்கப்பட்டது. அதன்படி 8 நபர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பெறப்பட்டன. அவர்களில் 3 பேர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முன்மொழியப்பட்டுள்ளது. அந்த நடவடிக்கைகள் இப்போது நடைமுறையில் உள்ளன. ஒரு பாடப்புத்தகம் அச்சிடப்படும் போது அது 12 சுற்று சரிபார்ப்புக்கு உட்படுகிறது. அதைத் தொடர்ந்து 3 சுற்று சரிபார்ப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பின்னர் அது தேசிய கல்வி நிறுவனத்தால் மதிப்பாய்வு செய்யப்படுகிறது. மேலும் அச்சிடுவதற்கு முன்பு இறுதி நகலையும் சரிபார்க்கிறது. அத்தகைய செயல்முறை இருந்த போதிலும் பிழை எவ்வாறு கவனிக்கப்படாமல் போனது, அதன் பின்னால் ஒரு சதி இருந்திருக்க முடியுமா என அமைச்சர் ரத்நாயக்கவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த பிமல், முழு செயல்முறையும் பின்பற்றாமல் கடைசி நிமிடத்தில் திருத்தம் செய்யப்பட்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அசல் தொகுதியை தயாரிக்கும் போது முழு வழிமுறையும் பின்பற்றப்பட்டாலும் கடைசி நிமிட திருத்தம் அதை கடைபிடிக்கவில்லை. போதுமான தகுதிகள் இல்லாத அதிகாரிகளுக்கு தேசிய கல்வி நிறுவனத்தில் நிரந்தர நியமனங்கள் வழங்குவது தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கும் அமைச்சர் பதிலளித்தார். குற்றச்சாட்டுகளை நிராகரித்த அமைச்சர் ரத்நாயக்க, நிச்சயமாக இல்லை, நாங்கள் அப்படி எதுவும் செய்யவில்லை. யாராவது வாக்கு கேட்டிருந்தாலும் சரி அல்லது அவர்கள் எங்கள் கட்சியை தொடங்குவதில் ஈடுபட்டிருந்தாலும் சரி, இதுபோன்ற விடயங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று நான் உறுதியாக சொல்ல முடியும். ஒரு தவறு நடந்துள்ளது. எனக்கு தெரிந்தவரை தகுதிகள் பற்றிய பிரச்சினை ஒரு தனி விடயம். தகுதியற்ற நபர்கள் அத்தகைய வேலையை செய்யும் போது பிழைகள் ஏற்படலாம். இருப்பினும் ஒரு கடுமையான தவறு செய்யப்பட்டுள்ளது என்பது தெளிவாகிறது. மேலும் இந்த வாரம் இல்லை என்றால் பிப்ரவரியில் சையத் பிரேமதாசாவிடம் இந்த தொகுதியில் இந்த இணைப்பை தவிர வேறு ஏதாவது பொருத்தமற்றது உள்ளதா என்பதை நிரூபிக்குமாறு நான் சவால் விடுகிறேன் என குறிப்பிட்டார். மாகாண சபை தேர்தலை இனியும் இந்த அரசால் காலம் தாழ்த்த முடியாது.
இந்த அரசு அரசமைப்புக்கு ஏற்ப செயற்படுவது உண்மையெனில் இந்த வருடம் மாகாண சபை தேர்தலை நடாத்த வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் அது அரசின் தொடர்ச்சியான பயணத்திற்கு சிறந்த பாதை இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு இடையிலான பேச்சுக்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அவை சரியான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே வெளிநபர்களின் தலையீடுகள் தவிர்க்கப்பட்டு உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டியது அவசியமானதாகும். எவ்வாறு இருப்பினும் பொருத்தமான நேரத்தில் இந்த இரு கட்சிகளும் உத்தியோகபூர்வமாக இணைந்து பயணிக்கும் மாகாண சபை தேர்தலை இனியும் இந்த அரசால் காலம் தாழ்த்த முடியாது. இந்த அரசு அரசமைப்புக்கு ஏற்ப செயற்படுவது உண்மையெனில் இந்த வருடம் மாகாண சபை தேர்தலை நடாத்த வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் அது அரசின் தொடர்ச்சியான பயணத்துக்கு சிறந்த பாதை அல்ல. உண்மையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னரே மாகாண சபை தேர்தல் நடாத்தப்பட்டிருக்க வேண்டும். எதற்காக தேர்தல் நடாத்தப்படவில்லை என்பது தெரியாது. அந்த சந்தர்ப்பத்தில் தேர்தலுக்கான நிதி காணப்பட்டது. நாம் ஜனநாயக ஆட்சியை கொண்டு செல்வதாக இந்த அரசு கூறிக்கொண்டிருக்கிறது. அவ்வாறெனில் ஏன் தேர்தல் நடாத்தப்படவில்லை என்பதை அரசே கூற வேண்டும். அரசியல் அமைப்புக்கு அமைய செயற்படுவதாக கூறிக்கொண்டிருக்கும் இந்த அரசு கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கு பொருத்தமான ஒருவரை பரிந்துரைக்க தவறியுள்ளது. ஜனாதிபதியால் பரிந்துரைக்கப்படும் பெயர் அரசமைப்பு பேரவையால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஆனால் அவரால் பரிந்துரைக்கப்பட்ட 4 பெயர்கள் அரசமைப்பு பேரவையால் நிராகரிக்கப்பட்டுள்ளன. கணக்காய்வு திணைக்களத்துக்கு வெளியிலிருந்து ஒருவரது பெயர் பரிந்துரைக்கப்படுகின்றது என்றால் அதற்குள் அடுத்தடுத்த நிலைகளில் பொருத்தமானவர் இல்லை என்பதே அர்த்தமாகும். இந்த பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் வடமாகாண கல்வி மற்றும் பண்பாட்டல்கள் அமைச்சு, மாகாண சுற்றுலா பணிகம் மற்றும் விவசாய அமைச்சு ஆகிய 3 முக்கிய அமைச்சுகளும் துறைகளும் ஒன்றிணைந்து தைப்பொங்கல் பண்டிகையை வடக்கு மாகாணத்தின் முதன்மை பெருவிழாவாக கொண்டாடுவது சிறப்பாக அமையும் என வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்தார். வடக்கு மாகாண பொங்கல் விழா 2026 கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். இம்முறை தைத்திருநாள் என்பது வடக்கு மாகாண மக்களுக்கு மிகவும் விசேடமானதாக நம்பிக்கை ஊட்டும் ஒரு பண்டிகையாக அமைந்துள்ளது. தைப்பிறந்தால் வழிபிறக்கும் என முன்னோர் வாக்கை மெய்ப்பிக்கும் வகையில் நாட்டின் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க இம்முறை தைப்பொங்கலை யாழ்ப்பாணத்தில் எமது மக்களோடு கொண்டாடினார். அவர் வெறுமனே ஒரு பண்டிகை கொண்டாட்டத்துக்காக மாத்திரம் வரவில்லை. கடந்த ஆண்டு இறுதியில் ஏற்பட்ட டிட்பா புயல் இடரால் பாதிக்கப்பட்ட எமது விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்பாளர்களுக்கான இழப்பீடு வழங்கும் பணியை அவர் ஆரம்பித்து வைத்தார். போரால் பாதிக்கப்பட்ட வீடில்லாத எமது மக்களுக்கான வீட்டுத் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டு பயனாளிகளுக்கான காசோலைகளை வழங்கினார். எல்லாவற்றுக்கும் மேலாக எமது இளம் சந்ததியை சீரழிக்கும் உயிர்கொல்லி போதைப் பொருளை இந்த மண்ணிலிருந்து முற்றாக ஒழிப்பதற்காக தேசிய செயற்திட்டத்தையும் அவர் ஆரம்பித்து வைத்தார். ஜனாதிபதி எடுத்திருக்கும் இந்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளால் தமிழ் மக்கள் அவர் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளனர். பொங்கல் பண்டிகை என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரை எமது இனத்தின் தனித்துவமான பண்டிகையாகும். இதனை எதிர்காலத்தில் எமது மாகாணத்தில் இன்னும் சிறப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் நாம் கொண்டாட வேண்டும். தைப்பொங்கல் என்பது உழவர் திருநாள். அது எமது பண்பாடு. அதுவே எமது அடையாளம். எனவே எதிர்காலத்தில் வடக்கு மாகாண விவசாய அமைச்சு, வடக்கு மாகாண சுற்றுலா பணியகம் மற்றும் பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களம் ஆகிய 3ம் ஒன்றிணைந்து கூட்டு முயற்சியாக இந்த விழாவை முன்னெடுக்க வேண்டும். இதன் மூலம் எமது விவசாய பெருமக்களை கௌரவிக்க முடியும் என தெரிவித்துள்ளார். சட்டம் அதிபரின் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு பொது போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தை சட்டத்திறனிகள், ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் இணைந்து ஏற்பாடு செய்துள்ளனர். அதன்படி எதிர்வரும் 21ஆம் தேதி காலை 10 மணிக்கு கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்கு அருகில் இந்த போராட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமாதிபர் திணைக்களத்தில் நடைபெறுவதாக கூறப்படும் ஊழல் நடவடிக்கைகள் மற்றும் ஊழலில் ஈடுபட்டவர்களை பாதுகாக்கும் வகையில் சட்டமாதிபர் செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து இந்த பொது போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அமைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் சில ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான நபர்களுக்கு எதிராக சட்டத்தை அமல்படுத்த அவர்களை பாதுகாக்கும் போக்கில் சட்டமா அதிபர் செயல்படுவதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சட்டமா அதிபருக்கு எதிரான முக்கிய குற்றச்சாட்டுகளில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான விசாரணைகளின் போது சட்டமா அதிபர் பக்கசார்பாக செயல்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து மகர சிறைச்சாலை கைதி கொலை, மகேஷ் இந்திக்கு என்ற இளைஞர் கொலை உள்ளிட்ட சம்பவங்களில் சட்டமாதிபர் திணைக்களம் மேற்கொண்ட நடவடிக்கைகளும் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளானது. மேலும் சட்டமாதிபர் திணைக்களத்தின் ஒரு பெண் அதிகாரியின் சகோதரரின் மனைவி பாதாள உலக செயல்களுடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் வெளிநாட்டில் கைது செய்யப்பட்ட சம்பவம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளும் போராட்டக்காரர்கள் குற்றச்சாட்டுகளாக முன்வைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே லசந்த விக்ரமதுங்க கொலை வழக்குடன் தொடர்புடைய சில சந்தேக நபர்களை குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிக்க சட்டமாதிபர் எடுத்த தீர்மானத்துக்கு எதிராக கடந்த ஆண்டு சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு எதிரில் போராட்டம் இடம்பெற்றது. மேலும் திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் பலாங்குட கஸ்தபதியர் உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை வாபஸ் பெற சட்டமாதிபர் திணைக்களம் எடுத்த முயற்சி தோல்வியடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த பின்னணியில் ஊழல் மிக்க நிர்வாகத்துக்கு எதிராக குரல் எழுப்ப அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என போராட்ட அமைப்பாளர்கள் பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர்.
இதேவேளை சட்டமா அதிபரின் நடவடிக்கைகளுக்கு எதிரான போராட்டம் நடைபெறும் அதே நாளில் சட்டமா அதிபரின் மரியாதையை பாதுகாக்க வேண்டும் என கூறி ப்ரீ லாயர்ஸ் அமைப்பின் பிற்பகல் 1:45 மணிக்கு தனிப்பட்ட போராட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளது. வழக்கறிஞர்கள் புதுக்கடை சட்டமா அதிபர் அலுவலகம் அருகில் திரளுமாறு சட்டத்தரணிகளுக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சட்டமா அதிபர் துறையின் மரியாதையை உறுதி செய்வதே தங்களது போராட்டத்தின் முக்கிய நோக்கம் என ப்ரீ லாயர்ஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் சொந்த ஊரில் வெற்றிகரமாக கூட்டத்தை நடத்தி எமது அரசியல் பலத்தை வெளிப்படுத்தியுள்ளோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். மொட்டுக்கட்சி தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் 2026 ஆண்டுக்குரிய முதலாவது கூட்டத்தை ஜனாதிபதியின் சொந்த ஊரிலேயே நடத்தி காட்டினோம். இந்த கூட்டத்தை நடாத்துவதற்கு பல தடைகள் ஏற்படுத்தப்பட்டன. கொடி நடுவதற்கு கூட இடமளிக்கப்படவில்லை. ஆனால் மக்கள் அணிதிரண்டு வந்து சிறந்த பதிலை வழங்கினார்கள். அதேவேளை அனுரகுமார திசாநாயக்க தான் ஜனாதிபதி என்பதை நாம் ஏற்கின்றோம். அவருக்கு பின்னால் ஜேபிபியினர் மற்றும் அக்கட்சியினருடன் தொடர்புடையவர்களுக்கு இந்த நாட்டில் ஜனாதிபதி பதவிக்கு வர முடியாது. பொய்களை நம்பி ஏமாந்தது போதும் என்பதை மக்கள் உணர்ந்துள்ளனர். எனவே இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய ஒருவரை மக்கள் தெரிவு செய்வார்கள் என தெரிவித்தார். 2026 ஆண்டில் அரசு பாடசாலைகளுக்கான விடுமுறை குறித்து கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் அரசாங்க பாடசாலைகள் நாளை முதல் மீண்டும் திறக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி முதல் தவணையின் முதல் கட்டம் நாளை முதல் பிப்ரவரி 13 வரை நடைபெறும் என அமைச்சு தெரிவித்துள்ளது. பிப்ரவரி 14 முதல் மார்ச் 2 வரை மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் முதலாம் தவணையின் 2ஆம் கட்டம் மார்ச் 3 முதல் ஏப்ரல் 10 வரை நடைபெறும் என கல்வி அமைச்சு தெரிவித்தது. இதேவேளை புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் தரம் 6 ஆங்கில பாடத்தொகுதியை கடைசி நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தம் உரிய முறைமையின்றி செயற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. தேசிய கல்வி நிறுவனத்தினால் நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவினால் இது கண்டறியப்பட்டுள்ளதாக சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இவ்வாண்டு தேசிய சுதந்திர விழாவை கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நடாத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதன்படி எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி காலை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் சுதந்திர தின விழா நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாண்டு 78வது தேசிய சுதந்திர தின விழா கொண்டாடப்படுகிறது. குடும்ப அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து தற்போதைய அரசாங்கம் புதியதொரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கி ஆட்சி அமைத்துள்ளது. தேர்தல் மேடைகளில் வழங்கிய வாக்குறுதிகள் இதுவரை முறையாக நிறைவேற்றப்படவில்லை என அரசாங்கம் மீது பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்தாலும் கூட மக்கள் மத்தியில் தற்போதைய அரசாங்கம் மீது வரவேற்புகள் உள்ளதாக அரசியல் ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டிய வண்ணம் உள்ளனர். கடந்த ஆண்டு தேசிய சுதந்திர தின நிகழ்வுகள் மிக குறைந்த செலவில் நடத்தப்பட்டதாகவும் இவ்வாண்டு அதனை திட்டமிட்டு முறையாக நடத்த அரசாங்கம் தயாராகி வருவதாக ஆளும் தரப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பின்னால் உள்ள உண்மையை குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் வெளிப்படுத்துவதாக உறுதியளித்துள்ள போதிலும் அந்த விசாரணைகளில் முன்னேற்றம் மிகவும் மெதுவாகவே உள்ளதாக கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை குற்றம் சாட்டியுள்ளது. இருப்பினும் அவை மிகவும் மெதுவாக நகர்கின்றன. தாமதங்கள் சில தரப்பினரின் செல்வாக்கு காரணமாக இருந்ததா அல்லது ஆதாரங்கள் இல்லாததால் ஏற்பட்டதா என்பது தெளிவாக தெரியவில்லை. அரசாங்கம் தகவல்களை மறைக்க எந்த காரணமும் இல்லை. முந்தைய நிர்வாகங்களை விட இந்த விடயத்தை மிகவும் திறம்பட கையாள வாய்ப்பு உள்ளது. அரசாங்கம் விசாரணைகளை முறையாக நடத்தி நீதி வழங்கும் என நாங்கள் இன்றும் நம்புகின்றோம். ஆனால் செயல்முறை மெதுவாக உள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். தமிழ் தேசிய அரசியல் என்பது விடுதலை போராட்டமே தவிர அது ஒருபோதும் தனிமனித தேவைப்பாடு அல்ல என கனடாவில் உள்ள சமூக செயற்பாட்டாளர் ஆனந்தகுமார் கணபதி பிள்ளை கூறியுள்ளார். தற்போது அரசியலில் உள்ளவர்கள் ஒருபோதும் மக்களுக்காக எதையும் செய்யவில்லை என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் இதில் சாணக்கியன், சுமந்திரன் போன்றவர்கள் தமிழ் தேசியத்துக்கும் தமிழர்களுக்கும் துரோகம் இழைத்துள்ளனர் என ஆதங்கம் வெளியிட்டுள்ளார். இதற்கு காரணம் அவர்கள் மக்களுடன் அணுகி செயலாற்ற விரும்பவில்லை எனவும் ஒரு மேல்தட்டு ரீதியான செயற்பாட்டை மேற்கொள்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மீள கட்டியெழுப்பும் பயணத்தின் போது கடுமையான முடிவுகளை எடுக்க நேரிடும் என்று அக்கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாமரசம்ப தசநாயக்க தெரிவித்தார். தேசிய அமைப்பாளர் பதவி என்பது சவாலான விடயமாகும். இந்த பதவியை வகித்துக் கொண்டு முன்னோக்கி செல்கையில் கட்சிக்காக வேலை செய்யக்கூடியவர்களுடன் தான் இணைந்து செல்ல முடியும். புகழுக்காக பதவிகளை வைத்திருப்பவர்களுடன் பயணிக்க முடியாது. எனவே கடுமையான சில முடிவுகளை எடுக்க நேரிடும். அவ்வாறு முடிவுகளை எடுக்கும் போது தவறாக நினைக்க வேண்டாம் என கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் கனவுடன் எவரும் செயற்பட முடியாது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இணைந்து செயற்படுமாறு கட்சியை விட்டு சென்றவர்களை அழைக்கிறேன் என தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglary.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.